பூனேல சின்காட் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அங்க ஷேக் கதீஜான்னு 19 வயசான ஒரு இஸ்லாமிய பெண் படிச்சுட்டு இருந்தா. அங்க படிச்சுட்டு இருந்தா, அவளுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல பன்றிஸ்தானிற்கு ஆதரவாகவும், பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து போஸ்டுகள் போட்டுட்டே இருந்தா. அதனால அவள அந்த காலேஜ்ல இருந்து தொரத்தி அடிச்சிருக்காங்க. விரட்டி விரட்டி தொரத்தி அடிச்சிருக்காங்க. இந்த ஷேக் கதீஜா இந்தியாவிற்கு எதிரான தேச விரோத எண்ணம் இருக்கிறவளா இருக்கா. அத அவளுடைய இன்ஸ்டால எக்ஸ்போஸும் பண்ணிருக்கா. வெளிப்படையா இந்த கருத்துக்களை அவ சொல்லியிருக்கா. இது மாதிரியான விஷயங்களை ஒருபோதும் எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் அக்செப்ட் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்லி இந்த ஷேக் கதீஜாவை நாங்க காலேஜை விட்டு துரத்துறோம்னு அந்த கல்லூரி நிர்வாகம் துரத்தி இருக்கு. அந்த இஸ்லாமிய பெண் போட்ட பல தேச விரோத கருத்துக்களை ஏகப்பட்ட பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஐடி ஸ்டூடெண்டான ஷேக் கதீஜாவை காவல்துறை கைதும் பண்ணிருக்காங்க. அவன் மேல எவ்வளவு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவுகள் செஞ்சிருக்காங்க தெரியுமா? அதை ஒன் பை ஒன்னா சொல்றேன், உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். செக்ஷன் 152 இந்திய இறையாண்மை ஒற்றுமையை ஆபத்திற்குள்ளாக்குதல். செக்ஷன் 196 சமூகத்துல இரண்டு பிரிவினருக்கிடையே பகைமையை உருவாக்குதல். செக்ஷன் 197 தேசிய ஒருங்கிணைப்புக்கு எதிராக பேசுதல். செக்ஷன் 299 மத உணர்வுகளை சீர்குலைத்தல். செக்ஷன் 352 வேணும்னே அமைதி நிலையை கெடுக்க நினைத்தல். செக்ஷன் 353 வெறுப்பை தூண்டுதல், அவதூறு பரப்புதல், உள்நோக்கில் செயல்படுதல்னு பல பிரிவுகளின் கீழே இவ மேல, அந்த இஸ்லாமிய பெண் மேல வழக்கு பதிவுகள் செஞ்சிருக்காங்க, கைதும் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டால அந்த இஸ்லாமிய பெண் ஷேக் கதீஜா என்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா தெரியுமா? இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகள் யாரும் சப்போர்ட்டே பண்ணல, யாரும் ஆதரவு கொடுக்கவே இல்லை. ஆனா இந்தியாவின் கொடூரமான தாக்குதலுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் கொண்டாடுறாங்க, ஆதரவு கொடுக்கறாங்க. பயங்கரமா இந்துத்துவவாதிகள் இந்திய எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் இந்த இந்துத்துவவாதிகளின் மத வெறி. அந்த ஒரு வெறியானது இஸ்லாமியர்கள் கிட்ட கிடையவே கிடையாது. இந்துத்துவ தீவிரவாதிகளின் முகம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இன்னொரு இன்ஸ்டா ஸ்டோரியில இதே கதீஜா என்னெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா? பஹல்காம் தாக்குதலுக்கு பன்றிஸ்தான் தான் காரணம்னு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அடிப்படை ஆதாரமே இவனுங்க கிட்ட கிடையாது. ஆனா மதவெறி பிடித்த இந்த பாசிச இந்திய அரசு அப்பாவி பொதுமக்கள் வாழக்கூடிய 3 பகுதிகளில், பன்றிஸ்தான்ல 3 பகுதிகளில் ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 நாடுகள் கிட்டயுமே அணு ஆயுதம் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த இந்திய அரசு, பாசிச இந்திய அரசு, இவங்க போரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் இந்துத்துவ தீவிரவாதிகளும் ஒண்ணுதான். இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாஜக தேர்தல்ல தோத்து போயிருக்கு. அதை ஏத்துக்க முடியாத பாஜக இப்போ பன்றிஸ்தான பலிகாடா மாத்தி இருக்கு. இந்த இந்திய அரசு வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வெறி பிடித்த இஸ்லாமிய வெறுப்பு பயங்கரமானது, மோசமானது. நீதியும் மனித நேயமும் வெல்லட்டும், பன்றிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லி இந்த ஸ்டோரிய இந்த பன்றி போட்டிருக்கு, இன்ஸ்டால போட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்தான விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதுல குற்றவாளியா இருக்கக்கூடிய ஷேக் கதீஜாவை தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவளுடைய எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸுமே செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா காவல்துறை தரப்புல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்தியால இருக்காங்க. இந்தியாலேயே இருந்துகிட்டு இந்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் நல்லா அனுபவிச்சுட்டு, ஆனா விசுவாசத்தை மட்டும் பன்றிஸ்தானுக்கு காட்டிட்டு வராங்க. பன்றிஸ்தானுக்கு ஆதரவா வேற பேசிட்டு வராங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய பல பன்றிகளை, பல லோக்கல் பன்றிகளை நம்முடைய காவல்துறை தட்டி தூக்கிட்டு தான் இருக்காங்க. நேத்திக்கு கூட தமிழகத்துல ஒரு கைது நடந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு கைது நடந்திருக்கு. இந்தியாவுல பல இடங்கள்ல இது மாதிரியான கைதுகள் நடந்துட்டு தான் இருக்கு. யார் யாரெல்லாம் தேச விரோத கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே கைது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு என்ன பெருசா ஃபாலோவர்ஸா இருக்காங்க, நாம நம்முடைய பன்றிஸ்தான் பாசத்தை வெளிப்படுத்தினா யாராச்சும் கவனிக்கவா போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இத மாதிரிதான் நிறைய பேரு பன்றிஸ்தான் பாசத்தை வெளிப்படையா காட்டிட்டு வரானுங்க. நம்ம நாடு டெக்னாலஜியா எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லாம தான் இது இங்க எல்லாருமே இருக்குதுங்க. முக்கியமா பல இஸ்லாமியர்களுக்கு அது தெரியறதே இல்ல. நீங்க வேணும்னே இது மாதிரியான பதிவுகள் போடுறீங்களா, இல்ல உங்களுக்கு தெரியாம வரக்கூடிய செய்திகளை பார்த்து அப்படியே பதிவுகள் போடுறீங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க அவசரப்பட்டு ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எரரா இருந்ததுன்னா அது ஒன்றும் பெருசாலாம் தப்பு கிடையாது. அதனால உங்க மேல நடவடிக்கைகளை எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பரப்புறது அவதூறு செய்தி, இது ஃபேக் நியூஸ்னு தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுலயும் இத மாதிரியான போர் சூழல் காலகட்டங்கள்ல வேணும்னே ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைபர் வார் அப்படின்றது சைட் பை சைட் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் ஆயுதங்களை கொண்டு தாக்கினாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரியான பன்றிஸ்தான் பன்றிகள்
வேணும்னே பல ஃபேக்கான செய்திகளை பரப்பி விடுவாங்க. நீங்க அதை நம்பி ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் தான் போகும். அதனாலதான் சொல்றேன், இது மாதிரியான டிராப்புகள்ல மாட்டிக்காதீங்க. பல ஊடகங்கள்ல கூட தவறான செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அபிஷியல்ஸ் வெளியிடக்கூடிய செய்திகளை மட்டும் நம்புங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் வெளியிடக்கூடிய செய்திகளை நம்பாதீங்க. அதை நம்பி நீங்க ஷேரும் பண்ணாதீங்க. அதை வச்சு நீங்க ஒரு டிபேட்டும் நடத்தாதீங்க. பன்றிஸ்தான் மேல உங்களுக்கு ஏகப்பட்ட பாசங்கள் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு பன்றிஸ்தான் மீது பாசத்தை காட்டணும்னா தயவு செய்து உங்க வீட்டுக்கு போயிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு ஓன் அழுது உங்களுடைய பன்றிசான் பாசத்தை வெளிப்படுத்துங்க. அதை விட்டுட்டு பொதுவெளியில தான் நான் என்னுடைய பன்றிசான் பாசத்தை வெளிக்காட்டுவேன்னு நீங்க காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசு உங்களை காட்டுன்னு காட்டிடுவாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இந்த இக்கட்டான காலகட்டத்துல பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய லோக்கல் பன்றிகளை நம்மளுடைய மத்திய அரசு தட்டி தூக்கிட்டு வராங்களோ, அதே மாதிரி இந்தியாவிற்கு எதிராக பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக செய்திகள் மூலமா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, அத மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ற இடதுசாரி பொறுக்கி ஊடகங்களையும் ஊடகவாதிகளையும் பொட்டு பொலந்து கட்டிட்டு வராங்க. நம்ம ஊர்ல எப்படி ஒரு சார்பா பேசக்கூடிய ஊப்பி நெறியாளர்கள் ஊடகங்கள் ஊடகவாதிகள் இருக்கோ, அதே மாதிரி அந்த பக்கமும் ஏகப்பட்ட பன்றிகள் கூட்டமா இருக்கு. இந்தியா பன்றிஸ்தான் சண்டை ஆரம்பிச்ச உடனே, பன்றிஸ்தானே இந்தியா தாக்குன உடனேயே சொல்லி வச்ச மாதிரி இந்த பன்றிகள் எல்லாருமே ஒரே மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏகப்பட்ட பேர் வெளிப்படையா பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மாதிரி பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியால நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்த தி ஒயர் அப்படின்ற இடதுசாரி ஊடகத்தை இந்திய அரசானது பிளாக் பண்ணியிருக்கு. தி ஒயர் ஒரு இடதுசாரி ஊடகம். இடதுசாரினாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும், அந்த நாய்களுக்கு நாட்டுப்பற்று சுத்தமா இருக்காது. அவனுங்க நார்மல் டேஸ்லயே இந்தியாவிற்கு எதிரான செய்திகளா தான் போடுவானுங்க, இந்தியாவிற்கு எதிரான நெரேட்டிவ் தான் செட் பண்ணுவானுங்க. நார்மல் டேஸ்லயே அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க. இது மாதிரியான போர் காலகட்டங்கள்ல அவனுக்கு எப்படி செயல்பட்டு இருப்பானுங்க, என்ன மாதிரியான செய்திகளை போட்டிருப்பானுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பத்திரிகை சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இந்த ஒயர் நிறுவனமானது செயல்பட்டு இருக்கு. அதனால அவனுக்கு மேல ஐடி ஆக்ட் 2000க்கு கீழே நம்முடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னதே இந்த ஒயர்ல வேலை பார்க்கக்கூடிய பொறுக்கி ஊடகவாதிகள் தான். ஆனா அவனுங்களே மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையானது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு சொல்றானுங்க. டேய், நீதான் சொல்ற அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டதுனால பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா மறுபடியும் ஏன்டா இது பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் செயல்னு சொல்ற? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட இந்தியால இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒயர் வெப்சைட் இருக்கு இல்லையா, இது ஒரு சில பேருக்கு ஓபன் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஓபன் ஆகல. அது ஏன் தான் புரியல. இந்தியாவுக்கு இப்ப எவ்வளவு கடுமையான சூழல் இருக்கு, இப்ப நாம எவ்வளவு இக்கட்டான நிலையில இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல ஊடகமா இருக்கிறவனுங்க எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான வேலையை பார்க்கணும்? ஆனா அத மாதிரியான காரியங்கள் இவனுங்க எதுவும் பண்ணவே இல்லை. இங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியாவிற்கு எதிரான செய்திகள் போட்டுட்டு வரானுங்க, அவதூறுகள் தான் பரப்பிட்டு வரானுங்க. இந்தியாவில உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான நெரேட்டிவ் செட் பண்ணா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மத்திய அரசு சும்மா இருக்குமா, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல சோசியல் மீடியா பிரபலங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான அவதூறுகள் பரப்புறாங்கன்னு சொல்லிதான் இந்தியால பல ஆயிரம் அக்கௌண்ட்டுகளை பிளாக் பண்ணிருக்காங்க. ஈவன் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸையும் இங்க பிளாக் பண்ணிருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிற இந்த ஒயர் மாதிரியான மாமா ஊடகங்கள் என்ன தெரியுமா பண்றானுங்க, பன்றிஸ்தான்ல இருக்கிறவனுங்களை விட இவனுங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு வரானுங்க. இந்தியாவிற்கு எதிராக இவனுங்க வேலை பார்த்துட்டு வரானுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பன்றிஸ்தான் யூடியூப் சேனல்ஸை நம்முடைய இந்திய அரசானது பிளாக் பண்ணிருக்கு. இந்தியால இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸையும் நம்முடைய இந்திய அரசானது பிளாக் பண்ணிருக்கு. அதே மாதிரி பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல பிரபலங்களுடைய இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் இத மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியால பிளாக் பண்ணிருக்காங்க. இப்படி பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்களுடைய அக்கௌண்ட்களை பிளாக் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல லோக்கல் பன்றிகளுடைய அக்கௌண்ட்களையும் பிளாக் பண்ணிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க தகுந்த பதிலடி தரோம்னு பன்றிஸ்தான் அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, பழைய பிரபல பாடகர் கிஷோர் குமார் இருக்காரு இல்லையா, அவருடைய சாங் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்கி இருக்கானுங்க. சூப்பர்ல. ஒரு தனிநபர் நாட்டிற்கு எதிராக அவதூறுகள் பரப்புறதோ இல்லைன்னா நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நாட்டிற்கு எதிரான கருத்துக்கள் பரப்புறதோ பண்ணானுங்கன்னா அவனுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம், அவனுங்களை கைதும் பண்ணலாம்.
ஆனா ஒரு ஊடகமா இருந்துகிட்டு தொடர்ந்து நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை பேசுறது, நாட்டிற்கு எதிரான செய்திகளை பரப்புறதுன்னு பண்ணானுங்கன்னா, அந்த ஊடகத்தினுடைய ஹெட்ட மட்டும் கைது பண்ணா போதாது. அந்த ஊடகத்துல வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கைது பண்ணணும். அந்த ஊடகத்துக்கு எவன்லாம் ஸ்பான்சர்ஸா இருக்கானோ அவனையும் தூக்கி போட்டு வாயிலேயே மிதிக்கணும். ஏன்னா அத மாதிரியான ஊடகங்கள் ஒருத்தர் 2 பேரை மிஸ்லீட் பண்ண மாட்டானுங்க. பல ஆயிரம் பேரை, பல லட்சம் பேரை மிஸ்லீட் பண்ணுவானுங்க. இது எல்லாமே அவனுங்க தெரியாமலாம் பண்றது கிடையாது. தெரிஞ்சே தான் பண்றானுங்க. தெரிஞ்சே தான் அவதூறுகளை பரப்பிட்டு வரானுங்க. தமிழகத்திலயும் இவனுங்கள மாதிரி ஏகப்பட்ட நாய்கள் இஷ்டத்துக்கும் பேசிட்டு வருதுங்க. தொடர்ந்து தேச விரோத கருத்துக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்குங்க. தயவு செய்து எப்படி வயர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நாய்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.